ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமிங்கில் மார்க்கெட் எப்படி இருந்துச்சோ அந்த ட்ரெண்டை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் வந்து 12 o'clock அப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ அது ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வெளியே போன சுச்சுவேஷன் ஆனதுனால நான் வந்து அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அதான் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். நிஃப்டி 50 240 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 24,708 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,765 பாயிண்ட்ஸ், 809 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 336 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,603 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 44,806 பாயிண்ட்ஸில் இருக்குது, 857 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஎஸ் மார்க்கெட்டில் 2,303 கோடிக்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 8,539 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஒரே நாளில் 8,539 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பையிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாளைக்கும் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதுவும் இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து வாங்க தான் அதிக சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டி 53,603 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஷேர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. லைஃப் டைம் ஹை 5,250 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோசிங் பார்க்கும்போது 5,194 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. 13% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஷேர் வந்து இன்னைக்கு இதில் கை மாறி இருக்கு. அதனால அந்த ஸ்டாக் வந்து ஹெவி வால்யூம்ஸ் பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. ஸோ 43 ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க ட்ரேடிங்கு. ஸோ இதுவும் அந்த ஸ்டாக் ஏற்றுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ வேல்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது 74 இருக்குது. அவங்களோட பி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் 74 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 16.69 இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். பட் இப்போ வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்தா மேபி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 1,000 ரூபா 1,800 இறங்குது மார்க்கெட் டிப் ஆகும்போது அது வந்து நமக்கு ஃபீலிங்ஸை தான் கொடுக்கும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை கை வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆல்ரெடி வச்சுருக்காங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும். எகைன் ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் வருது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எகைன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது ஐஜிஎல் இதுவும் இன்னைக்கு 6% ஏற்றிருக்காங்க. பட் ஆக்சுவலி 11 o'clock நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது 1.5% தான் பாசிட்டிவ் இருந்துச்சு. 383 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு ஐஜிஎல். நெக்ஸ்ட் டாடா லிக்ஸியும் இன்னைக்கு 3.5% ஏற்றிருக்காங்க. 7,367 ரூபாய் இருக்கு. எம்ஆர்எஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% ஏற்றினாங்க. 1,30,000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல எடுத்து பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன், சிடிஎஸ்எல், நெக்ஸ்ட் கேபிஐ, இதை நெக்ஸ்ட் ஃபின் கேபிள்ஸ் இதெல்லாமே ஏற்றிருக்காங்க. இதில் சிடிஎஸ்எல் 7.5% அப்பு, கேபிஐ அது வந்து 7.5% அப்பு, ஃபின் கேபிள்ஸ் 6% அப்பு, ஏஞ்சல் ஒன் 6% அப்பு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஸ்மால் கேப் செக்மெண்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அடி லார்ஜ் கேப்ல பார்க்கும்போது யூனியன் பேங்க், கனரா பேங்க், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே அடி வாங்கியிருக்கு. மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எம்ஆர்பிஎல், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது ஏபிஆர்இஎல், நெக்ஸ்ட் டேட்டா பேட்டர்ன்ஸ், ஹெச்பிஎல் பவர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ல அடி வாங்கியிருந்தாங்க. செக்டார் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, எனர்ஜி, ஆட்டோ, சிமெண்ட், ஃபினான்ஸ், மெட்டல், சர்வீஸ், இன்ஃப்ரா, கன்சியூமர், பிஎஸ்சி, பேங்கிங், ரியல்டி, ஃபார்மா இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்யூ பேங்க் மீடியா மட்டும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இந்த 2 செக்டார் மட்டும் தான் நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் விக்டரிக்கு அப்புறம் பிட்காயினோட ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 1,02,780 அந்த ரேஞ்சை பிட்காயின் டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 87 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிட்காயின். ஸோ இப்போதைக்கு யாரும் போய் உள்ள மாட்டிக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை கெஸ் பண்ண முடியாது, எப்போ விழும் எப்போ மேலே போகணும்னு சொல்ல முடியாது. அதனால கிரிப்டோ கரன்சியில் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து அதில் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட்னால அடிச்சிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்க்கும்போது 8,891 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அடி விழுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த ஃப்ரீடம் 125க்கான பைக்கோட ப்ரைஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. கடைசியில் பஜாஜ் ஆட்டோ என்ன சொன்னாங்கன்னா 75% ஆஃப் த பைக்ஸுக்கு வந்து ப்ரைஸ் கட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு இந்த ப்ரைஸ் கட் அப்படிங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு அடி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1.5% நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு பஜாஜ் ஆட்டோ.
வெயிட் பண்ணுங்கள். பஜாஜ் ஆட்டோவில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 1878 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு ஹியூண்டாய் மோட்டார்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் என்ன அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா, நாங்கள் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாடல்ஸ்க்குமே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2025 January 1 இதில் வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கார்ஸுக்கு எல்லா மாடல்ஸ்க்குமே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி நாளைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து மேலே போகுதாண்டி. ஏன்னா இன்னும் அவங்க ஐபிஓ அந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் என்ன தாண்டாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ இன்னைக்கு 300 ரூபா அப்படிங்கிற மார்க்கை தாண்டி போச்சு. 304 ரூபா போச்சு. கடைசியில் 298 ரூபா சம்திங்கில் 299 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஜொமேட்டோ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பஜாஜ் ஆட்டோவில் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் கொடுத்த அப்டேட்டு அதை நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் 3378 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. ஸோ அந்த இஷ்யூ ஷேர்ஸ் பார்க்கும்போது 1:8 அந்த ரேஷியோவில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26 9.38 crore ஷேர் வந்து ஆக்சுவலி 9.38 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கு 360 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் இஷ்யூங்கும் போது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஷேர் இஷ்யூ பண்ணுறது தான் ரைட் இஷ்யூ. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரைட்ஸை வந்து மற்றவங்களுக்கு செல் பண்ணலாம், அல்லது வந்து இக்னோரும் பண்ணலாம் அந்த ஆஃபரை. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணலாம், ஏன்னா ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ பட் அது லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டின் தான். ஏன்னா ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ரெட்டிலேயே ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ இந்த ரைட் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அடுத்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சுன்னா மேபி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலி அது அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26 ரைட் இஷ்யூ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட்டு, டிசம்பர் 17 க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணலாம். பட் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண அளவுக்கு இந்த கம்பெனி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமாங்கிறது $1 million கொஸ்டின். ஸோ பட் ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபரில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 29,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே நவம்பரில் 9,100 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பர்ச்சேஸ் பார்க்கும்போது 1.07 lakh crore இருக்குது அக்டோபரில். நவம்பரில் 44,483 crores இருக்குது. ஸோ மோர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு 2.5% ஸ்டாக் ரேட்டில் தான் இருந்து. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது சம் அப்டேட்ஸ் வந்துருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷ்யூர் பவர் இந்தியா குறிப்பாக அந்த யூஎஸ் கேஸில் மாட்டிச்சில் அதானி கிரீன் எனர்ஜி அது சம்மந்தமாட்டு ஆந்திர பிரதேசில் அந்த ஒரு 7,000 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அது சம்மந்தமாட்டு சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது முறைகேடு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ்லேருந்து அனுராக் மெரோக்தா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாரு. ஸோ அவர் வந்து மேபி JSW MG மோட்டார்ஸோட சிஇஓட்டு ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது உறுதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அனுராக் மெஹ்ரோட்ரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோர்ட் இந்தியாவில் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டாடா மோட்டர்ஸ்க்கு வந்திருக்காரு. டாடா மோட்டர்ஸ்லேருந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆகி JSW MG மோட்டார்ஸ் இந்தியாவுக்கு போகிறாரு. மேபி அங்கே வந்து MD அண்ட் சிஇஓட்ட அவர் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜீவ் சாபா அப்படிங்கிற இருக்கவருக்கு பதிலாட்டு இவர் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் மெஹ்ரோட்ராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி செகண்ட் அந்த ரேஞ்சில் 7,500 டெட் வெயிட் டன்னேஜ் மல்டி பர்பஸ் வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது செகண்ட் ஷிப் ஃப்ரம் சீரீஸ் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார்டன் ரீஸ் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கந்தர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி மென்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்க்கும்போது அர்பன் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி பட்ட செக்மெண்ட் குறிப்பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹை இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிமாண்டை மியூட்டடாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி 2025. ஸோ அது இந்த அர்பன் ஏரியாஸில் ஸ்லோவாக தான் இருக்குது. ரூரல் ரீஜனில் அது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனால் கன்சியூமர் டிமாண்டு, அதாவது கன்சியூமர் கடையில் போய் வாங்குறது, அந்த வாங்கும் திறன் சொல்லுவாங்க, அது வந்து ஓவரால் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ FMCG கம்பெனிஸில் இதனால தான் நான் சொல்கிறது அது வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு 2 ரயில்வே கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,100 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று வந்து IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன்.
இன்னொரு கம்பெனி வந்து ஐஆர்சிடிசி. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 62.4% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் ஐஆர்சிடிசியில் வச்சிருக்காங்க. ஐஆர்எஃப்சியில் வந்து 86.36% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஐஆர்எஃப்சி 80 காசு டிவிடெண்டு, ஐஆர்சிடிசி 4 ரூபா டிவிடெண்டு. ஓவரால் பார்க்கும்போது 1100 கோடி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அசோக் லேலண்ட் ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ டிவிடெண்ட் இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே அதை செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. அசோக் லேலண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருமே அதை செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. அது இல்லாமல் இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. பெயின் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி. இது வந்து அமெரிக்காவில் இருக்க லீடிங் பிரைவேட் ஈக்விட்டி ஃபேம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மணப்புரம் ஃபினான்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு, சில ஸ்டேக்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணி இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீலோட நெகோசியேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நியூஸஸ் வந்துச்சு பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸ் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா விபி நந்தகுமாருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு. அவர் ஒரு 35.25% ஸ்டேக் வந்து இதில் வச்சிருக்காரு. பட் ஆக்சுவலி அவங்களோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் பெயின் கேபிட்டல் தான் அக்யூசியேஷன் பண்ணுவாங்க. பட் அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு மேபி ஒரு டைம் எடுக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோன் ஆக்சுவலி ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு $1 பில்லியன் வேல்யூவில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தோனேஷியாவில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ $1 பில்லியன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் போட இருக்கிறாங்க. கௌதம் ஹரி சிங்கானியா, அதாவது ரேமண்டோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கௌதம் சிங்கானியான்ட்டும் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. விஜய் பாட் சிங்கானியாவோட சன்னு. ஆக்சுவலி சன்னுக்கும் ஃபாதருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரேமண்ட் லைஃப் ஸ்டைலோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாட்டு கௌதம் சிங்கானியா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டலோட வேல்யூஷன் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிஸ்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 300 ரூபாயாட்டு இருந்தது. இப்போ 900 ரூபாய்ட்டு பெர் ஷேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அன்லிஸ்டட் மார்க்கெட்டில். இது வந்து டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட். இவங்க சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு இன்ட்ரா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் கூட ஒரு இன்ட்ரா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் கார்டெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இவங்களுக்கு கூட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. அந்த கொலாபரேஷன் மூலமாட்டி இவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் வந்து SAP S/4HANA அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி இந்த க்ளவுட் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. சயன் டிஎல்எம் கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஆர்சிடோ சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு கூட ஒரு 500 கிலோவாட் பீக் ரூஃப்டாப் சோலார் பவர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஃபெசிலிட்டின்னு கர்நாடகாவில் பண்ணுறதுக்கு. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சயன் டிஎல்எம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி வந்து இந்த FPO அப்படின்னு சொல்கிறாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி FPO அப்படிங்கிறது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 20 கிராப்ஸ் வந்து இவங்க ஃபார்மர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வாங்குறாங்க. ஸோ குறிப்பாட்டு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் அண்ட் பீகார். ஸோ இவங்களுக்கு டோட்டலாட்டு ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது 22 ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த FPO வந்து குறிப்பாட்டு ஃபார்மர்ஸோட கவுண்ட் இவங்களுக்கு கூட டேரெக்டாக லிங்க் இருக்கிறத நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் 1 crore ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற இதை வந்து கனெக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லா பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வாங்குறாங்க. ஸோ இதில் அக்ரி பிஸ்னஸ் டிவிஷன், ஐடிசியோட அக்ரி பிஸ்னஸ் டிவிஷன் CEO இருக்கிற எஸ் கணேஷ் அவர் தான் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஐடிசி வந்து மார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சுருக்காங்க, சூப்பர் ஆப்பு. இது மூலமாட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆப் எப்படி விவசாயிகளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கும்போது வெதர் ஃபோர்காஸ்ட்டை கொடுக்குறது, நெக்ஸ்ட் இந்த மண்டி ப்ரைஸஸில் க்ராப்ஸை சேல் பண்ணுறது, சீட் சப்ளை பண்ணுறது, ஃபெர்டிலைசர் சப்ளை பண்ணுறது, சாயில் டெஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது, பேங்க்ஸ்ட்டு வந்து கிரெடிட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிப்பட்ட சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெட்டா மார்க்கெட் ஃபார் அட்வான்ஸ் அக்ரிகல்ச்சர் ரூரல் சர்வீஸ் அப்படிங்கிற நேமில் தான் ஷார்ட் ஆட் மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. இங்கே ஃபார்மர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட்லேயே இருப்பாங்க ஐடிசி. இது வந்து நம்ம எதில் சொல்லியிருப்போம்னா ஐடிசியோட ஹிஸ்ட்ரி வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.